ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சுங்க. எங்கன்னு கேட்குறீங்களா? கொச்சின் போக போகிறோங்க. என்னோடய டாட்டர்ன்லா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. என் பையன் வந்து சென்னை வந்துட்டான். அதனால் நாங்கள் வந்து சேர்ந்து நானும் என் பையனும் என்னோடய டாட்டர்ன்லா வீட்டுக்கு, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஏர்போர்ட் வந்துட்டோம். சென்னை ஏர்போர்ட்டு. இண்டிகோ தாங்க. கொச்சின் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோங்க. ஃப்ளைட் ஏறியாச்சு. ஃப்ளைட்டை எடுத்துட்டாங்க. கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்குதா? வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் வழியில் கொச்சின் போய் லேண்ட் ஆகிடுவோம். கொச்சினில் லேண்ட் ஆகிட்டோங்க. பார்த்தாலே தெரியுதா, சைடில் அப்படியே ரெட் கலர் ஓடு, அதுதாங்க கேரளா ஸ்டைல். ஏர்போர்ட் வந்து கேரளா ஸ்டைலில் தான் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் டாப்பில் ரெட் கலரோடு இருக்கும். இது வந்து கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்கும். பஸ்ஸில் போயிட்டுருக்கோங்க. அப்படியே நீங்கள் சைடில் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்தேன். நம்மளுக்கு தான் எங்கே போனாலும் வீடியோ எடுக்கிற பழக்கம். பாருங்கள் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு, வித்தியாசமாக இருக்குல்ல. அவங்களோட ஸ்டைலில் ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. ஏர்போர்ட் ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. நான் வந்து 2 தடவை வந்திருக்கேன் கேரளாவுக்கு. மூணார் போயிருக்கேன், அப்புறம் திருவான்றம் வந்திருக்கேன். பட்டு கொச்சின் வந்து பையன் கல்யாணத்துக்காக வந்தது. அதுக்கப்புறம் இதுதான் செகண்ட் டைம் வரேன். அவங்க வீட்டை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்க போகிறேன். முதல்ல ஹோட்டலில் தங்கி கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு போயாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போகிறேன். அது வந்து கொஞ்சம் ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப பக்கம்தான். ஒரு சின்ன ஊர் தான் அது. பாருங்கள், இது வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டாங்க. ஃபுல்லி பவர்ட் பை சோலார் எனர்ஜியிலே ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுங்க இந்த ஏர்போர்ட்டு. ஏர்போர்ட்டில் வந்து ரெண்டல் டாக்ஸி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து, அதாவது என் டாட்டர்-இன்-லா பிரியா அவங்க வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டு வாசலை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் மரம். அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடுங்க. இந்த செடியில் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஆசையாக, அதாவது எஸ்பெஷலி பிரியாவோட அப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செடி வளர்க்குறாங்க. டெய்லி காலையில் தண்ணி விடுறது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குறாங்க. பாருங்கள், ஒரு தொட்டிலையும் செடி வச்சு வளர்க்குறாங்கங்க. அதாவது மாமரத்தை கூட தொட்டியில் வளர்த்துருக்காங்க. இடம் வந்து அவ்வளோவா இல்லை இந்த இடத்துல. இன்னொரு இடம் அந்த பக்கத்தில் எங்கேயோ இருக்குதான். அங்கே கொண்டு போய் இந்த பெரிய செடியெல்லாம் வைக்கலான்னு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பப்பாளியிலேருந்து தக்காளி வந்து, அதாவது அங்கே நெதர்லாண்ட்ஸ் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த விதையை போட்டு தக்காளி செடியை வளர வச்சு தக்காளி காய் வந்திருக்கு. இந்த கூண்டு வந்து ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தாங்களாம். அது வந்து மரிச்சு போய் அப்படின்னு சொன்னாங்க. மரிச்சு போயின்னா இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன்னா மலையாளம் கற்றுடுவேன்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கொய்யா செடி சுற்றி எல்லார் வீட்லேயும் பலாமரமும் மாமரமும் கம்பல்சரியாக இருக்குதுங்க. இந்த பூத்திருக்க செடி வந்து ரம்பூட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆரஞ்சு மரம். அதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லா செடியும் வீட்டிலே இது பூக்கவே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த குட்டி செடியே எல்லா பக்கமும் செடி தாங்க. எனக்கு ரொம்ப அழகாக ஆசையாக இருந்துச்சு. நின்று ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பிரியாவோட அப்பாவும் என் கூடயே நின்று என்னென்ன செடின்னு சொன்னாங்க. இது வந்து பலாப்பழத்தை வந்து நல்லா வதக்கி ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அதில் செஞ்ச ஒரு ஃபுட்டுங்க. இது வந்து வட்லாப்பம். இது வந்து ஈஸ்டர்லாம் கலந்து செய்கிறது. இது முட்டைக்கறிங்க. எனக்கு பேர்லாம் சொல்ல தெரியல. பரோட்டா, இன்னொன்று நைஸாக ஏதோ ஒன்று இருந்தது. எல்லாமே செம்ம டேஸ்ட்டுங்க. இது ரொம்ப சாஃப்ட்டு. இதுதான் வட்லாப்பம். அந்த நைஸாக இருக்கிறது பேர் தெரியல. இது ஆப்பம், அப்புறம் முட்டைக்கறி. டெய்லி எங்களுக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் இருந்துச்சு. செம்ம சாப்பாடுங்க. சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பிட்டோங்க. போகிற வழியெல்லாம் மரம் தாங்க. எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது. வீடெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய வீடாக கட்டி வச்சுருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் வந்து சம்பாதிக்கிறதே வந்து ஃபஸ்ட்டு அவங்க பெரிய வீடு கட்டுறது தான். அதில் தான் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க போல இருக்குது. செடி வைக்கிறது, வீடு கட்டுறது. வந்து மால் போனாங்க.
நெக்ஸ்ட் டே வந்து லூலு மால் போனோங்க. மாலை அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த மால் வந்து துபாயில் வந்து அங்கே வச்சுருக்கிறாராம். அதே மாதிரி இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. எல்லா கடையும் உள்ளே இருக்குங்க. அதாவது நார்மல் பீப்புள் வாங்குறதுக்கும் நிறைய திங்ஸ் இருக்குது. அதாவது மால்லேனா வசதியானவங்க தான் வந்து வாங்க முடியும், அப்படி இல்லாமல் எல்லோரும் வாங்குகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். என் பையன் சொன்னான். எல்லா கடையும் இருக்குங்க உள்ளே. ஆனால் சுத்த தான் முடியல, பெரிய மால். நம்ம இதில் இந்த ஸ்பார் அந்த மாதிரி இருக்கு இல்லையா கடை, கொஞ்சம் சீப்பாகவும், அதாவது காஸ்ட்லி பொருளும் இருக்கும், சீப்பான பொருளும் இருக்கும். அதே மாதிரி ஒரு கடை இருந்துச்சுங்க. அதுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துக்குங்க. எனக்கு அழகாக தெரிஞ்ச இடத்தையெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். பால் விளையாண்டுட்ருக்கான் பாருங்கள். அங்கே ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது வழியில், இந்த வழியாக போங்கன்னு எக்ஸிட்டுக்கு. ஆனால் அது வந்து பொம்மைங்க. சும்மா தனியாக அவங்க 2 பேரும் எங்கேயோ போயிட்டாங்க. நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. நான் சும்மா நிற்காமல் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வந்துருச்சுங்க 2. இப்போ தாங்க அந்த இடத்துக்கு போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், அதாவது சேலட்டு எல்லாமே நம்ம வேணுங்கிறத எடுத்து வெயிட் போட்டு பே பண்ணிவிட்டு அங்கே மேலே வச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லா விதமான ஃபுட்டும் இருக்குங்க. அதாவது இது வந்து பானிபூரி, அந்த மாதிரி நார்த் இண்டியன் டிஷ்ஷஸும் இருக்குது. அப்புறம் பிரியாணிலேருந்து சிக்கன் எல்லாமே, நம்மளுடைய சாப்பாடு கூட இருக்குது. சாம்பார், வத்தக்குழம்பு அந்த மாதிரி பொருளும் இருக்குது. அப்புறம் பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரியும் இருக்குது. எல்லாமே ரொம்ப சீப்பான விலைங்க. ஒன்று வந்து எவ்வளோ பாருங்கள், 20 ரூபா தான் ரேட்டு. மேலே தெரியுது பாருங்கள். தெரியல எங்கே ஒழுங்காக இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து 30 ரூபா. வடையெல்லாம் வந்து இது ஸ்ப்ரிங் ரோல் ஏதோ 18 ரூபா. இங்கே பாருங்கள், வெஜிடபிள் ரோல் வந்து 20 ரூபா. வெஜிடபிள் அது மாதிரி ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. 20 ரூபாங்கிறது ஒரு காசு இல்லை இல்லையா? பெரிய கடைக்கெல்லாம் போனால் எவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இதெல்லாம் ரொம்ப சீப்புங்க. இதெல்லாம் சாலட்டுங்க ஃபுல்லாக. இதுதான் கொஞ்சம் வந்து நம்ம கடை மாதிரி இல்லாமல் ஃபாரின்லலாம் இருக்க கடை மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இது ஆலிவ்ஸ் ஃபுல்லாக, இதுவும் ஃபாரினில் தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஆலிவ்ஸ் நம்ம வீட்லலாம் இருக்கும். ஆனால் இங்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அங்கே இருக்க மாதிரி ஸ்வீட்ஸ் பாருங்கள், விதமாக இருக்குது இங்கே. அதான் சொல்கிறேனே, இந்த இடத்துல கிடைக்காத பொருளே கிடையாது. எல்லாம் A to Z இங்கே கிடைக்கும். இது வந்து தேன் மிட்டாய், இது குலோப்ஜான் அதெல்லாம் இருக்குது. அல்வா வந்து ஒரு 50 டைப் ஆஃப் அல்வா இருந்துச்சுங்க. பாருங்கள், இது 2 இதில் அப்படியே ஃபுல்லாக அல்வா தாங்க. அந்த ஒரு அல்வா, இந்த ஒரு அல்வான்னு இதெல்லாம் ஃபுல்லாக ஜாம், ஃப்ரூட் ஜாம்லாம் இருந்துச்சுங்க அந்த இடத்துல. வேறு லெவல் மாலுங்க இது. செம்மையாக இருந்துச்சு மாலு. நாங்கள் பெருசாக ஒன்றும் வாங்கலை. ஒரு ஃபோன் ஒன்று வாங்கினோம். அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த ஃபுட்டில் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் ஏதோ கண்ணாடி பாக்ஸ் எல்லாம், அந்த ஊறுகாயெல்லாம் பேக் பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸு, ஜிப்லாக் கவரு, அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் வாங்கினோம், அவ்வளோதான். இந்த ஃபுட்டில் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம். இது வந்து பிரியாணி, தம் பிரியாணி, அப்புறம் ஆர்டினரி பிரியாணி, சிக்கன், இதெல்லாம் பாருங்கள். சிக்கன் ஐட்டம் எல்லாமே பொரிச்சது, வறுத்தது, முழு சிக்கன் எல்லாம் இருக்குது பாருங்கள். தம் பிரியாணி பாருங்கள். இந்த இடத்துல தான் ரொம்ப கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க. என்னால் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் எடுக்க முடியல. ஏன்னா சாப்பாட்டுக்கு அந்த டைம் வந்து 1:30 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சாப்பாடு இருக்கிற இடத்துல செம்ம கூட்டம். ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. ஹாட் ஃபுட்டுன்னு போட்டு ஃபுல்லாக அந்த இடத்துல ஃபுல்லாக என்னால் எடுக்கவே முடியல. இந்த இடம் ஃபுல்லாக கூட்டம் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இது என்ன ரைஸ், வெரைட்டி ரைஸாக இருக்குமா என்னன்னு தெரியல. அவ்வளோதாங்க, எங்கள் பர்ச்சேஸ் முடிஞ்சுது. நாங்கள் வந்து மாலை விட்டு கிளம்ப போகிறோம். பில்லை போட்டுட்டு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ இந்த இடத்துல எடுத்துகிட்டு இங்கே வந்து ஃபுட் கோர்ட்டில் வந்து நாங்கள் சாப்பிட வந்தோங்க. ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட வந்து உட்காந்து சுற்றி எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தேன். ஆனால் சாப்பாடை திறந்து சாப்பிட ஆரம்பித்தோன்னே சாப்பாட்டை வீடியோ எடுக்கலை. இது எப்போதும் நடக்கிறது. பசி இருந்துச்சுன்னா, பசி இல்லைனாலே சாப்பாட்டை பார்த்துட்டா உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம்.
இன்றைக்கி பசி வேறு, அதனால நாங்கள் சாப்பாடை ஒரு வீடியோ கூட எடுக்கல. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐயோ சாப்பாட்டை வீடியோ எடுக்கலையே, அதுதான் வேலை. அது சொல்கிறது தான் என்னோடய வேலை. அதுதான் சொல்லுவான், நீ தான் வீடியோ எடுக்கணும், நீ தானே யூடியூபர் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எனக்கு மறந்து போயிடும். சாப்பாட்டை பார்த்தோன்னா நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். திண்டுக்கல் பிரியாணி இருக்குது பாருங்கள், லூலு மால், வேர்ல்ட் ஆஃப் ஹாப்பினஸ் தான். இது ஃபுல்லாக வந்து நட்ஸை வச்சு அந்த போட் அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஸ்பைசஸ், நட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த போட்டு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு டெய்லி வந்து அந்த செடியை ஒரு தடவை பார்த்துட்டா தான் எனக்கு திருப்தி. வீட்டை சுற்றி பார்க்கணும், செடியை பார்க்கணும். இன்றைக்கி லாஸ்ட் டே வேறு. இந்த செடியோட ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். பிரியாவோட பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க, எங்களை ரொம்ப நல்லா கவனித்தாங்க. அப்புறம் மாடியிலேருந்து ஒரு வியூ கிடச்சிது. அதையும் அப்படியே, அது குளமா பக்கத்தில் இருக்குது. அது வந்து அடுத்த மாதம்தான், இந்த மாதம் ஃபுல்லாக சரியான வெயிலுங்க. அடுத்த மாதம்தான் குளம் ஃபுல்லாகும், தண்ணி நிறையும். இந்த சைடு பார்த்தா அப்படியே வாழை மரம், எல்லா பக்கமும் ஒரே பசுமைங்க. அப்படியே கேரளா அப்படின்னா பசுமை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை நான் கண்ணால் நேரில் பார்த்தேன். நான் வந்து முக்கியமான இடத்துங்களுக்கு தான் முன்னாடி போயிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஊரில் போய் தங்கி இருக்கிறப்ப அதை சுற்றி எப்படி இருக்குது, அவங்க வந்து எப்படியெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் எப்படி இது பண்ணுறாங்க, பிளாஸ்டிக்லாம் எங்கேயும் போடாமல் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க ஊர். அதனால தான் நல்லா இருக்குது. நாங்கள் வந்து திருப்பி ஏர்போர்ட் வந்துட்டோங்க ரிட்டனுக்கு. கொஞ்சம் கேரளாவை மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. மனசே வரல கேரளாவை விட்டு திரும்பி வர்றதுக்கு. கொச்சின் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு தோணும். ஆனால் வந்து பிரியா வீட்டிலேருந்து எனக்கு கிளம்புறப்ப ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஃபேமிலியையும் பிடிச்சிருந்தது, அவங்க வீடு, அவங்க வீட்டை சுற்றி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. வேறு வழி இல்லை, அவனும் ஊருக்கு போகணும், நானும் வீட்டுக்கு வரணும். அதனால் கிளம்பி வந்தாச்சுங்க. டிக்கெட் வேறு போட்டிருக்கோம் இல்லையா, வந்துட்டோம். திரும்பி ஏர்போர்ட் வந்தாச்சு. இதுதான் ஃபுல்லாக சோலாரில் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு வேர்ல்டு ஃபஸ்ட்டு சோலாரில் இயங்கிட்டு இருக்க ஒரு ஏர்போர்ட்டு பாருங்கள். வித்தியாசமான ஒரு ஏர்போர்ட் இல்லை, அந்த கேரளா டைப்லேயே அழகாக கட்டியிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் அவ்வளோ நீட்டுங்க. அந்த சேர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் கூட நகத்தில் யாரும். ஒருவேளை வந்து இங்கே பாப்புலேஷன் கம்மியாக எப்படி இவங்களால் மட்டும் எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சில சமயம் தோணுது. நம்ம தமிழ்நாடெல்லாம் வந்து ரொம்ப கசகசன்னு பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது போல இருக்குது. இங்கே வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்கங்க. எல்லாம் அப்படியே கலையாமல் அழகாக இருக்குது. மக்களும் வந்து ரொம்ப நீட்டாக எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. இந்த சேர்ஸ் எல்லாம் பாருங்களேன், கொஞ்சம் கூட நகர்த்தி போட்டு அந்த மாதிரிலாம் செய்யாமல் அப்படியே நேராக இருக்குது. ஒருவேளை டக்குன்னு திருப்பி நகர்த்தினாலும் மாற்றி போட்டுருவாங்களோ என்னமோ. இந்த இடம் மேலேருந்து ஃபுல்லாக மழை தண்ணி விழுகிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து மழை வந்து அடுத்த மாதத்துலேருந்து ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் இங்கே கொடை பாருங்கள், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கொடை. இது வந்து நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இந்த ஊருக்கு. ஏன்னா இந்த மாதம்தான் வெயில் ஜாஸ்தியாக, அடுத்த மாதத்துலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா. அவ்வளோதாங்க ஏர்போர்ட். இதாங்க எப்படி இருக்குது பாருங்கள் சேரு, அதுவும் சோஃபா போட்டிருக்காங்க அழுக்காகாமல். அதுக்கு ஒயிட்டில் மேலே துணி போட்டு எல்லாமே நீட்டாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சுங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு பார்த்த வரைக்கும் கேரளா சூப்பருங்க. நீட்டு, அதாவது சுத்தத்துலேயும் சூப்பர், மக்களும் நல்லா பிரியமாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க கேரளா. அவ்வளோதான், முடிஞ்சது கேரளா ட்ரிப்பு. ஃப்ளைட் ஏறியாச்சு. இன்னும் ஒரு 3/4 மணி நேரம்தான் சென்னை வந்துடுவோம். இந்த ஃப்ளைட்டை எடுத்தோன்னே அப்படியே கீழே பார்த்தா அப்படி ஒரு பசுமைங்க. நம்மளுக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்துச்சு. நம்ம சென்னையெல்லாம் வரும் கட்டடமாக ஆயிடுச்சே, இவங்கெல்லாம் வந்து க்ரீனரியை வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளைட் மேலே ஏற நீங்களே பாருங்கள் எவ்வளோ பசுமை. வீடுங்க, அந்த பில்டிங்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக தான் தெரியும். ஃபுல்லாக பச்சை பசேர்னு செடி மரம் தான் தெரியும். இப்போ மேலே ஏற நம்மளே பார்க்கலாம். ஃப்ளைட் மேலே ஏற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கீழே பார்ப்போம் எப்படி பசுமையாக எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். பாருங்கள் தெரியுதா எவ்வளோ மரம் செடின்னு. அந்த பில்டிங்ஸ் வந்து கம்மியாக தான் தெரியுது. ஆனால் நம்ம சென்னையெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான், வேறு வழி இல்லை. சென்னை அப்படி தான். ஆனால் கேரளா வந்து வேறு மாதிரிங்க. ரொம்ப இந்த தடவை நான் கேரளா போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். சரி, இவ்வளோ மரம் செடி கொடிகளோட எவ்வளோ சூப்பராக அவங்க
மரத்தையெல்லாம் வெட்டிட்டு பில்டிங்காக ஆக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். சென்னை வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.